தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட தற்பொழுது அடிக்கல் நாட்டு விழாவில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விசால் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு வணக்கம். நான் விஷால், பொதுச் செயலாளர் பேசுறேன். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. எல்லா அப்ரூவலோட, சிஎம்டிஏ கார்பரேஷன் எல்லா அப்ரூவலோட முறையாக இந்த கட்டடம் முறையாக கட்டப்படும். இதுக்கு அனைத்து நண்பர்கள், அனைத்து உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது. இந்த கட்டடம் வரும். இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் 2018 இந்த கட்டடத்தோட திறப்பு விழா. இன்னைக்கு மார்ச் 31 அடிக்கல் நாட்டு விழா. எல்லோரும் வந்து பெரியவங்க அத்தனை பேரும் வந்து வாழ்த்துறாங்க. ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணி இந்த கட்டடம் ரொம்ப சிறப்பாக வரும். செப்டம்பர் 2018 அந்த கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா உறுப்பினர்கள், நாடக நடிகர்கள், நடிகைகள், சீனியர் ஆர்டிஸ்டுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டா இருக்கும் இந்த கட்டடம். அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலைவர் நாசருக்கு, பொன்வனன் சாருக்கு, கருணாஸ்க்கு, கார்த்தி எங்கிட்ட இல்லை. கார்த்தி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துட்டு இருக்கான் ராஜஸ்தான்லேருந்து. கார்த்தி இப்போ வருவான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில். பூச்சி முருகன் சார், ஐசிரி கணேஷ் சார், ஆல் த ட்ரஸ்டீஸ் அண்ட் ஆல் சீனியர் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லோருக்கும் நான் உங்கள் காலை தொட்டு நான் வணங்குறேன். நம்பிக்கை வீண் போகாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கட்டடம் வந்தால் நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எல்லா தடைகளும் தாண்டி, எல்லா இடைஞ்சல்களும் தாண்டி, சின்ன வயசு பாஷையில் சொன்னால் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. நாங்கள் வந்து கஷ்டப்படுறது எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அல்ல, இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. கரெக்டாக 11:30 மணிக்கு வந்து ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாரோட தலைமையில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடக்க போகுது. பொறுமையாக நீங்கள் இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். காட் பிளஸ் எவ்ரி யங்ஸ்டர். இங்கிட்ட இருக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸ் அவங்க கொடுத்த உழைப்பு. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக்கு வந்து I love him for what he has given as a contribution. நானும் கார்த்தியும் சேர்ந்து 10 கோடி ரூபாய் இந்த கட்டடத்துக்காக நிதியா கொடுக்க போறோம். இந்த கட்டடம் சிறப்பா வரும். இந்த நடிகர் சங்கம் என்னைக்குமே ரொம்ப சிறப்பா செயல்படணுன்றது எங்களோட நோக்கம். அனைத்து மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இட்ஸ் பில்டிங் கட்டிட்டு பேசலாம். சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும், வாணிஸ்ரீ அம்மா, சாரதா அம்மா, எல்லோருக்கும், சத்யம்மா, எல்லோருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க வாழ்த்தும் போது எங்களுக்கு வந்து அது மட்டும் போதும். we want to do good to this actors association. வேற எதுவுமே இல்லைம்மா. என்னைக்குமே வந்து உங்கள் பிள்ளைகளா நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம். ஒரு பைசா நாங்கள் வந்து அதுலேருந்து எடுக்க மாட்டோம். நாங்கள் என்றைக்குமே நல்லது மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் யோசிப்போம். இந்த இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்துனதில் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க. மதிப்புக்குரிய தமிழர்களுக்கு, உலகம் பூராவும் இருக்கிற தமிழர், தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க, மலையாளிஸ், ஹிந்தி, எல்லாருக்கும், இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடிகர் சங்கம் வளாகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது. இந்த நடிகர் சங்கத்துக்கு இந்த இடத்தை
வாங்கி தர முக்கியமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்னாலே இருந்த வளாகத்தை கட்டிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய அமைப்பு பொறுப்பேற்ற ஒரு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வளாகத்தை கட்டுவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து இந்த புதிய அமைப்பு தலைவராக நாசர் அவர்களையும், செயலாளராக விஷால் அவர்களையும், துணைத் தலைவர்களாக பொன்வண்ணன், கருணாஸ் அண்ட் பொருளாளராக கார்த்திக் அவர்களையும் கொண்டு அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்றார்கள். தம்பி விஷால் சொன்னது போல 18ஆம் ஆண்டே இந்த வளாகம் திறக்கப்படும் என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதியவர்கள், இளைஞர்கள் எடுத்த முயற்சி எப்பவுமே முயற்சி மெய்மறந்த கூலி தரும் என்பது போல இவருடைய முயற்சி பெரிய முயற்சி. எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாங்கன்னா இது சரித்திரத்தில் எழுதக்கூடிய ஒன்று. இதுக்கு முக்கியமாக பூச்சி முருகன் அவர்கள் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கள் இருக்காங்க, மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரும் என்னை விட மூத்த கலைஞர்களும் இருக்கிறார்கள், நாடக கலைஞர்களும் இருக்கிறார்கள். இந்த வளாகம் கட்டப்பட்டு இந்த கலைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். இறைவன் அருள் புரிவார். இது தம்பி விஷால் சொன்னது போல அடுத்த ஆண்டு இந்த கட்டடம் இங்கு பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டடம் கட்டியவுடன் தான் திருமணம் என்று விஷால் சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக முதல் திருமணம் இந்த வளாகத்திலே தம்பி விஷாலுடைய திருமணமாகத்தான் இருக்கும் என்று நான் நிற்கிறேன். ஆகவே இதில் ஈடுபட்டு இன்றைக்கு இவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி நடை போடும் பயணம் தொடரட்டும். தம்பி விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்திலே அத்தனை பொறுப்புகளையும் இரவு பகலாக எடுத்து மற்றவர்கள் நாசர் சார், கார்த்திக், பொன்வண்ணன், கருணாஸ், பூச்சி முருகன் சார், ஐஸ்வரி கணேசன் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. விஷால் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். வருகின்ற தயாரிப்பாளர் சங்கத்திலே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். ஏனென்றால் இளைஞர்கள் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். எல்லாமே முதியவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த ஆலோசனையை செயலாற்றக்கூடிய திறன் உள்ளவர்கள் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கலை குடும்பம் ஆரம்பித்த இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். இறைவன் அருள் புரிவார். வணக்கம், நன்றி, வணக்கம். வாங்க தலைவரே. இப்பொழுது எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் கார்த்திக் அவர்கள் ஸ்கைப்பில் தோன்றுகிறார். அவர் ராஜஸ்தானில் படப்பிடிப்பில் இருக்கிறார். 14 மணி நேரம் அவர் பயணம் செய்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்புறம் இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு 3 நாள் ஆகும். கார்த்திக் எங்களுக்கு இப்போது எங்களோடு இல்லாதது ஒரு பெருங்குறை. ஏனென்றால் அவர்தான் ஒவ்வொரு நயா பைசாவிற்கும் கணக்கு வைத்து காரணம் கேட்டு அதை அப்ரூவ் பண்ணுறது. இப்போ எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கா?